ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு CodeFactz. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு printf-குள்ளார ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை ஆகக்கூடாதா அப்படின்றத இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோட வேலை. ஸோ இதில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வருது. ஒன்று வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போது எனக்கு ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு அந்த பிளாக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளார தான் நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இதுவும், பட் இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த கண்டிஷன் வந்து நான் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்குள்ளார தான் நமக்கு இந்த ஒயில், ஃபார், டூ ஒயில் இதெல்லாம் வருது. ஸோ அதுவும் வந்து என்னென்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இனி வர வீடியோஸ்லலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பேர்லேயே வந்து அதுக்கான மீனிங்கும் இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து நான் ஜம்ப் ஆகி போகணும். அதுதான் வந்து இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸோட வேலை. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, பிரேக்கு, கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன், இந்த மாதிரி இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 4 டைப்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இனி வர வீடியோஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் வந்து இவ்வளோ தான். இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் கிளாஸிஃபிகேஷனில் வருது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கான சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இஃப் ஓப்பன் பேராந்தசிஸ்குள்ளார நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இது வந்து நம்ம பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து சம் செட் ஆஃப் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ இந்த இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ இது வந்து நம்ம கோடில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி நான் வந்து வாங்கிக்கிறேன். %d அண்ட் ஏ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் ஓப்பன் பேராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ்குள்ளார வந்து எனக்கு சம் செட் ஆஃப் கண்டிஷன் இருக்கணும். இப்போ நான் வந்து என்ன கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏ வந்து greater than 10 அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏ வந்து எனக்கு greater than 10 இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, printf a is greater அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 30 அப்படின்னு சொல்லி இன்புட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. பிகாஸ் 30 வந்து 10 விட கிரேட்டர். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனனால எனக்கு இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் கிடச்சிருக்கு.
ஸோ இப்போது எனக்கு வந்து அந்த நம்பரே வரணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல %d போட்டு நான் வந்து இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போது வந்து நான் இன்னொரு டைம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 98ன்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 98 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகலை. பிகாஸ் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. 5 வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒரு வேளை ஃபால்ஸ் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஏதாவது புரியாமல் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.